ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா MC25203 ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் எம்சிஏ குறி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ யூனிட் ஒன்ல பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒன் வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் அடிஷனலாக படிச்சுக்கோங்க. இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஒன் வேர்ட்ஸ் எப்பயுமே உங்களுக்கு எம்சிக்கு மாடல் தான் கேட்பாங்க. கொஞ்சம் அடிஷனலாக நிறையா படிச்சுக்கோங்க. அந்த டேக்ஸ் அந்த மாதிரி இருக்க கான்செப்ட்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து 3 மார்க்ஸ். இதில் வந்து இந்த MERN மென் ஸ்டாக்ல இருந்து உங்களுக்கு காம்பனன்ட்ஸ் இல்லை அதை பில்டு பண்ண சொல்லி கேட்கலாம். இது சம்டைம்ஸ் பிகோஷனில் கேட்குறாங்க. மோஸ்ட்லி வந்து 3 மார்க்ல தான் வரும். அதனால இந்த கான்செப்ட் கொஞ்சம் டெப்த்தாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து கெட் அண்ட் போஸ்ட் மெத்தட் அதை டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லியோ இல்லாட்டி வந்து அதை வச்சு உங்கள்கிட்ட கேட்கலாம். கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த ஃப்ரண்ட் ஹேண்டு பேக் ஹேண்டு ஃபுல் ஸ்டாக் இது மூணையுமே உங்களை கம்பேர் பண்ண சொல்லி கேட்கலாம். இல்லை ஃப்ரண்ட் ஹேண்ட் அண்ட் பேக் ஹேண்டை மட்டும் கம்பேர் பண்ண சொல்லியோ இல்லை டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லி கேட்கலாம். ஸோ உங்களுக்கு இப்போ கேட்குற எல்லா கான்செப்ட்டுமே மெர்ஜ் பண்ணி கேட்கறனால மோஸ்ட்லி உங்களுக்கு நிறைய கான்செப்ட் சேர்த்து படிச்சாதான் உங்களுக்கு அட்டன் பண்ண முடியும். அந்த மாதிரி படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து இந்த ஃபுல் ஸ்டாக் எக்ஸ்பிரஸ் அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மெட்டா டேக்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி மோங்கோ டிபிலேருந்து கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் இருக்கும். அதாவது உங்களுக்கு இந்த மென் ஸ்டாக்லேருந்து கேட்கல அப்படின்னா உங்களுக்கு அந்த மோங்கோ டிபிலேருந்து வரும். அதில் இந்த மோங்கோ டிபி வந்து ஏன் ஸ்கீமாலெஸ் டேட்டா பேஸ்ன்னு சொல்கிறாங்க, அப்படி இல்லைனா காம்பனன்ட்ஸ் மோங்கோ டிபியோட காம்பனன்ட்ஸ் இல்லை மோங்கோ டிபியோட அட்வான்டேஜஸ் இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு இன்னும் டைம் இருக்கனால இதில் கொடுத்துருக்க எல்லாமே ஆர்டர் பிடிச்சிக்கோங்க. ஸோ நான் ப்ரீஃபாக பார்க்க சொல்கிறேன், மட்டும் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து சிலபஸ் கொஞ்சம் வேரி ஆகுது இன்ஜினியரிங் உங்களுக்கு, அதனால தான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்ட் பி பொறுத்த வரைக்கும் இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது வந்து இந்த HTML சின்டெக்ஸு, ஸ்ட்ரக்சரு, டேக்ஸு, ஃபார்ம்ஸு, மீடியா டேக்ஸு, மெட்டா டேக்ஸு, அக்சசிபிலிட்டி பேசிக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு இதில் சப்போஸ் உங்கள்கிட்ட கொஞ்சம் க்ரியேட்டிவாக கேட்கணும்னு நினச்சிட்டாங்கன்னா ஏதோ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் உங்களை கிரியேட் பண்ண சொல்லியோ இல்லை வந்து ஒரு லாகின் பேஜ் கிரியேட் பண்ண சொல்லியோ இல்லை ஜஸ்ட் ஒரு குட்டியாக ஒரு டெம்ப்ளேட் மாதிரி வந்து ஒரு வெப்சைட் பண்ண சொல்லியோ வந்து கேட்கலாம். அதனால் நீங்கள் படிக்கிறப்பவே ஒரு ஜஸ்ட்டு இதோட இது ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி, ஸோ இது வந்து எப்படி டிசைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களை ஜென்ரலாக இப்போ HTMLோட சின்டெக்ஸ் மட்டும் கேட்குறாங்கன்னா நீங்கள் அப்ரோச் பண்ணிடுவீங்க. ஏதாச்சும் ஒரு லாகின் பேஜ் டிசைன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால் அப்ரோச் பண்ண முடியும். இந்த பேப்பர் கொஞ்சம் உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இந்த மாதிரி ஏதாவது கிரியேட் பண்ண கூட சொல்ல வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தான். ஸோ இதுக்கப்புறம் ரெண்டாவது நீங்கள் படிக்க வேண்டியது மோங்கோ டிபி, ரியாக்ட், நோடு இந்த மூணையுமே பாருங்க. இல்லை எழுதி ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் படிக்க வேண்டியது மோங்கோ டிபி தான். மோங்கோ டிபியும் நோடு இந்த ரெண்டையுமே சேர்த்து அதை வந்து எப்படி வந்து நம்ம டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட்ல செட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. இல்லை இந்த மூணையுமே சேர்த்து இல்லை நாளையுமே சேர்த்து கூட கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ல உங்களுக்கு சேர்த்து கொடுக்கறதுனால எல்லாமே கொடுத்துருக்கேன். பர்டிகுலராக ஃபர்ஸ்ட் நீங்கள் மோங்கோ டிபி பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வெப் ஆர்கிடெக்சர் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆனால் மோஸ்ட்லி வந்து வெப் ஆர்கிடெக்சர் கேட்பாங்களான்னு தெரியல. ஆனால் பார்த்து வச்சுக்கோங்க, அதுவும் மெயின் தான். ஃபர்ஸ்ட் HTML தான் மெயின் இந்த யூனிட்டுக்கு. ஸோ அடுத்து வந்து செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் ஒன் வேர்ட்ஸ் இந்த செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த CSS ரொம்ப முக்கியமான ஒன்று. இது பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 3 மார்க்ஸில் பூட்ஸ்ட்ராப் ஃப்ரேம் ஒர்க் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கண்டிப்பாக அந்த ஃப்ரேம் ஒர்க் கான்செப்ட் வந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். அடுத்து பூட்ஸ்ட்ராப் ஸ்டைலிங் பார்த்து வச்சுக்கோங்க. ரெஸ்பான்சிவ் டிசைன் வித் மீடியா குரீஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ரெஸ்பான்சிவ் டிசைன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு CSS கான்செப்ட் ரொம்ப முக்கியம். அங்கே ஃபர்ஸ்ட் யூனிட்ல எப்படி நம்ம HTMLோ அது மாதிரி CSS பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து இந்த சின்டாக்ஸு, பாக்ஸ் மாடல், இதில் பாக்ஸ் மாடல் ரொம்ப முக்கியம், செலக்டர்ஸ் ரொம்ப முக்கியம். பாக்ஸ் மாடல், செலக்டர்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து டைப்போகிராஃபி, அதுக்கப்புறம் உங்களுக்கு லேஅவுட்ஸு, லேஅவுட்ஸில் ஃப்ளெக்ஸ் கிரிட் இருக்கும். ஸோ இதில் மோஸ்ட்லி வந்து இந்த CSSல படிக்கிங்கன்னா ஃபர்ஸ்ட் பாக்ஸ் மாடல், ரெண்டாவது செலக்டர்ஸ், ரெண்டும் நல்லா படிச்சுக்கோங்க. எல்லாமே சேர்த்து கொடுக்குற காரணம் உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து சேர்த்து தான் கேட்பாங்க. அதனால தான் நான் பர்டிகுலர் நீங்கள் செலக்டர்ஸும் பாக்ஸ் மாடல் நல்லா பாருங்க. ஸோ கஸ்டமைசிங் பூட்ஸ்ட்ராப் தீம்ஸ் அண்ட் ஸ்டைலிங் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதாவது உங்ககிட்ட வந்து ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் மாதிரி கொடுத்து அதில் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணுங்க, தீம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கலாம். இல்லை டேரெக்டாக இந்த மாதிரி வந்து நீங்கள் பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி நீங்களே பண்ணுங்கன்னு சொல்லலாம். அதெல்லாம் கொஞ்சம் கிரியேட்டிவாக பாருங்க, ரொம்ப டஃப்பாக இருக்காது. பட் பேசிக்காக கொஞ்சம் ஐடியாஸ் வச்சுக்கோங்க, அதான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்த யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, அடிஷனலாக படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து 3 மார்க்ஸ். இதில் வந்து இந்த ES6 ஃபியூச்சர்ஸ் இது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. RO ஃபங்க்ஷன் பார்த்துக்கோங்க. இந்த யூனிட்ல ஜாவா ஸ்கிரிப்ட் கான்செப்ட் ரொம்ப முக்கியம். அதனால உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்டோட வேரியபிள் இல்லை அரே அந்த மாதிரி ஏதாச்சும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் DOM மானிப்புலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆக்சுவலாக 3 மார்க்ல உங்களுக்கு கொடுத்துருக்க டைம் இருக்குல்ல, அதனால எல்லாமே படிச்சிருக்கலாம். நம்ம 3 மார்க் கொடுத்துருக்கலாம். எல்லோ கலர் செட் பண்ணால் பர்டிகுலராக படிச்சுங்க. ஸோ பார்ட் பி பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஒன்று படிச்சிங்கனாலே போதும். ஜாவா ஸ்கிரிப்ட் அதோட வேரியபிள்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் இதை ரெண்டை படிச்சிங்கனாலே போதும். சம்டைம்ஸ் வந்து எல்லாம் சேர்த்து கேட்குறாங்கன்னா இதில் வந்து இந்த DOM மேனிப்புலேஷன் சேர்த்து கேட்பாங்க, அது ஈவெண்ட்ஸ் கேட்பாங்க, நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல பேசிக் ஃபார்ம் வேலிடேஷன் அண்ட் இன்டராக்டிவ் UI எலமெண்ட்ஸும் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இதில் கண்டிப்பாக வந்து உங்களை ஏதாச்சும் ஒரு டிசைன் பண்ணதான் சொல்லுவாங்க. ஒரு ஃபார்ம் வேலிடேஷன் வந்து டிசைன் பண்ணுங்க, அதுக்கேற்ற மாதிரி வந்து UI வந்து இருக்கிற மாதிரி பாருங்க அப்படின்னு சொல்லி இன்டராக்டிவ் UI வந்து பண்ண சொல்லுவாங்க. இல்லை உங்களுக்கு டேரெக்டாக கொடுக்காம கூட கேட்கலாம். அதனால இந்த பேசிக் ஃபார்ம் வேலிடேஷன் வந்து எப்படி ஃபார்ம் வேலிடேஷன் வந்து பண்ணலாம், நீங்களாவே ஜஸ்ட் ஒரு ஏதாவது ஒன்று பண்ணி வச்சுட்டு அதை கூட டிசைன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அதாவது நீங்கள் காமனாக ஒரு டெம்ப்ளேட் மாதிரி வச்சுக்கோங்க. அந்த டெம்ப்ளேட்டை வச்சு அவங்க கேட்கறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து மேனேஜ் பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா ஈஸியாக முடிச்சு விட்டுறலாம். ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து உங்களுக்கு அந்த கிட்டுங்கிறதுலையும் பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் இதை 3 மார்க்ல கூட உங்க அந்த கிட் கான்செப்ட் வச்சு அந்த கமிட்டு, புஷ், புல் இதை வச்சு ஏதாச்சும் கேட்க வாய்ப்பு இருக்கு.
ஸோ அடுத்து ஃபோர்த் யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்ட்டியில் 1 வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 மார்க்ஸில் வந்து இந்த நோ எஸ்கியூஎல் வித் டேட்டா மோங்கோடிபி இது ரொம்ப முக்கியமான ஒன்று. கண்டிப்பாக இதுலேருந்து வரும். express.js இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி இந்த என்பிஎம் அது வந்து உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்கலாம். ஸ்கீமா டிசைனும் ரொம்ப முக்கியமான ஒன்று. நோ எஸ்கியூஎலோட ஃபியூச்சர்ஸ் நீட்ஸ் இந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன டாபிக்ஸ்லாம் கொஞ்சம் கவர் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நோட் ஜேஸ்னா என்னன்னு கேட்கலாம், அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மோங்கோடிபி அதில் உங்களுக்கு கலெக்ஷனு, டாக்குமெண்ட்ஸ், சிஆர்யூடி ஆப்ரேஷன். இந்த சிஆர்யூடி ஆப்ரேஷன் மட்டுமே தனியாக கேட்டிருக்காங்க. ஒரு சில டைம் இந்த கீழே நான் கொடுத்துருக்கேன் பாருங்க, கிரியேட் அண்ட் கலெக்ஷன் அதே மாதிரி அதாவது பாயிண்டாக கொடுத்து கேட்குறாங்க. கிரியேட் அண்ட் கலெக்ஷனுக்கு ஒரு தனியாக ஸ்பிளிட்டிங் மார்க்கு, இன்செர்ட் அப்டேட் அண்ட் கொரி டாக்குமெண்ட்டுக்கு தனியாக மார்க்கு, கிரியேட் இண்டெக்ஸுக்கு தனியாக மார்க் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்து இதில் வந்து ஒரு டாப்பிக்காக மொத்தமாக கேட்டுறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஈவென்ட் ரிவைன் ப்ரோக்ராமிங் அதுக்கப்புறம் வந்து ஒரு நோடு ஜேஎஸ்ல எப்படி வந்து சர்வரை கிரியேட் பண்ணுறது, இது ரெண்டுமே தனித்தனி கொஸ்டின் சேர்த்து கேட்குறோம் வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் express.js ரவுட்டிங் இதை வந்து எப்படி செட்டப் பண்ணலாம், இது முக்கியமான இந்த 3மே நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். ரொம்ப முக்கியமான மோங்கோடிபி, ஈவென்ட் ரிவைன் ப்ரோக்ராமிங், அதுக்கப்புறம் நோடு ஜேஎஸ் எப்படி சர்வர் கிரியேட் பண்ணுறது, express.jsம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் 5th யூனிட்ல 1 வேர்ட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் இதே நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த டெப்ளாய்மெண்ட் பிளாட்ஃபார்ம்லேருந்து கேட்கலாம். ஃப்ளட்டர் ஸ்டேட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் ஃப்ளட்டர் கான்செப்ட் வந்து கண்டிப்பாக அந்த யூனிட்ல வரலாம். அதான் நீங்கள் மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணுங்க. அந்த 5th யூனிட் கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் முதல் 4 யூனிட் படிச்சுட்டு அடுத்து 5 யூனிட் போங்க. இல்லை முதல்ல இருந்தே கஷ்டமாக போறீங்க அப்படின்னா 5 யூனிட்லேருந்து ஆரம்பிங்க. ஏன்னா வந்து இது கொஞ்சம் நிறைய கான்செப்ட்ஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த ரியாக்ட் கான்செப்டும் ஃப்ளட்டர் கான்செப்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து இந்த நெட்லிஃபை, ரெண்டர், வெர்சல், இந்த ஹீரோக்கு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டர் கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்ட் பி பொறுத்த வரைக்கும் ஜேஎஸ்எக்ஸ் இந்த ஒரு கான்செப்ட் அதை பார்த்தீங்கன்னாலே மோஸ்ட்லி போதும். இதில் காம்பனன்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி இந்த ப்ராப்ஸ் ஸ்டேட் இந்த 3மே நீங்கள் படிச்சீங்கனாலே மோஸ்ட்லி ஒன்று அட்டன் பண்ணிடலாம். இது போக ரியாக்டில் ஃபார்ம் ஹேண்ட்லிங், வேலிடேஷன் இதெல்லாம் பார்த்துங்க. ரியாக்ட் யூஸ் பண்ண சொல்லி உங்களை அந்த மாதிரி வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மோ இல்லாட்டி இந்த லாகின் பேஜோ கூட பண்ண சொல்லலாம். ஸோ அந்த ஃபார்ம் ஹேண்ட்லிங் கான்செப்ட், வேலிடேஷன் கான்செப்ட்லாம் ரொம்ப முக்கியமான எல்லாத்துலேயும் பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் படிக்கிங்க அப்படின்னா அதாவது மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து ஜேஎஸ்எக்ஸ் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸ்எம்எல். ஸோ சிஆர்யூடினா கிரியேட், ரீடு, அப்டேட், டிலீட். ஸோ இமேஜ் டேக் வந்து ஏஎம்ஜி சொல்லுவாங்க, ஹைப்பர் லிங்க்கு ஏ சொல்லுவாங்க, பூட்ஸ்ட்ராப்போட கிரிட் காலம்ஸ் வந்து 12 இருக்கு. இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இதுவும் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களால் வந்து ஜென்ரலாக கேட்குற கொஸ்டின்ஸும் வந்து கொஞ்சம் தெரிலனாலும் உள்ள இதை வச்சு போட்டு உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ ஓவராலாக கொடுத்துருக்கேன். கொஞ்சம் நிறையா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நான் சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் வீடியோஸ் கன்சிடர் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களால் ஈஸியாக நல்ல மார்க் எடுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.